ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரகுதாத்தா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தயாரித்தது ஹோம்பேலே ஃபிலிம்ஸ் வந்து தயாரிச்சுக்கிறாங்க. இயக்கம் வந்து சுகுமான் குமார் வந்து இசையமைச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு. இசை வந்து ஜான் ரோல்டர் வந்து இசையமைச்சிருக்காரு. இதில் யாரெல்லாம் நடிச்சுக்கிறாங்கன்னா கீர்த்தி சுரேஷ், ரவீந்திர விஜய், எம்எஸ் பாஸ்கர், தேவதர்ஷினி இவங்க எல்லாம் வந்து நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து அதிரடியாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட கதை போகிறதுக்குள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா 1960 நடந்த கதை தான் இந்த கதை. இதில் வந்து வல்லூர்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து வங்கி ஒன்றில் வந்து வேலை பார்க்குறாங்க கீர்த்தி சுரேஷ். இவங்க மீது தமிழ் மீது வந்து அதிகமாக வந்து ஆர்வமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கிந்தி வந்து யாராவது திணிச்சாங்கன்னா அது பிடிக்கவே பிடிக்காது. இப்படி வந்து கிந்தி யாராவது திணிக்கிறவங்களுக்கு வந்து இவங்களோட தாத்தாவும் பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, அவங்க 2 பேருமே வந்து போராட்டம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கிந்தி திணிக்கூடாது அப்படின்ட்டு. சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கல ஒரு நாள் என்னச்சுன்னா தன்னோட விருப்பப்படி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாஸ்கர் வந்து 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கல. தாத்தா பாஸ்கருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த சூழ்நிலையில் கடைசியில் வந்து இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடவே இருக்கிற ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம் பண்ணப்போ வந்து ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்போன்னு பார்த்து அங்கே வந்து கிந்தி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சால் தான் வந்து வேலையை சேர்ப்போம் அப்படின்றாங்க. இவங்க வேறு வழி இல்லாமல் வந்து கிந்தி வந்து கற்றுக்குறாங்க. இதனாலே வந்து கணவருக்கும் இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது. கடைசியில் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து கிந்தி எதிர்ப்பு என்பது படத்தில் வந்து திடீர்னே வந்து போகுது. கிளைமேக்ஸ் மட்டுமே வந்து ஒரு குறித்து ஓரிரு வசனங்கள் வந்து நமக்கு வந்து ஆதரவாக இருக்குது. இதுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. மற்றபடி வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து ரவீந்திர விஜய்க்கு இடையிலான கருத்து வேறுபாடு, திருமணத்திலிருந்து தப்பிக்க கீர்த்தி என்னவெல்லாம் செய்கிறாங்க என்று தான் இந்த படத்தில் வந்து நகருது. தமிழ் சினிமாவில் கதாநாயகியை வந்து முதன்மைப்படுத்துறதுக்கு படங்கள் நடிப்பதற்கு வந்து சில சீனியர் நடிகர்லாம் இருக்கிறாங்க. நயன்தாரா, திரிஷா இவங்க எல்லாமே வந்து சில படங்களை வந்து அப்படி வந்து போகிறாங்க. அந்த வரிசையில் தற்போது வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கயல் என்ற கதாபாத்திரத்தில் வந்து பொருத்தமாக வந்து நடிச்சுக்கிறாங்க. கீர்த்தி பெண்ணுரிமை பேசி தனது விருப்பமானதை மட்டும் வந்து செய்யும் குணம் கொண்ட கதாபாத்திரத்தில் அமைச்சிருக்காங்க. 60 வருடங்களுக்கு முன்பே பெற்றோரை எதிர்த்து பேசும் அளவிற்கு வந்து இப்படியெல்லாம் பெண்கள் இருந்தார்களா என்ற கேள்வி வந்து நமக்கு இது எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர விஜய் பற்றி உண்மை தெரிந்ததும் திருமணத்தை நிறுத்த என்னெல்லாம் செய்கிறாங்க. கீர்த்தியின் நகைச்சுவை நடிப்பு எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து அருமையாக வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தில் கதாநாயகன் ரவீந்திர விஜய் வந்து இன்ஜினியர் முடித்தவர், ஊருக்கெல்லாம் மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அவரது அந்த லட்சியத்தை வந்து ஒரே ஒரு காட்சியில் சொல்லிவிட முடியாது. பின்னர் வந்து கீர்த்தி சுரேஷ் பின்னால் மட்டுமே அலைய வச்சுக்கிறாங்க. கதைகளை எழுதும் எழுத்தாளராக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் பேசியே வந்து காதலிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரத்தில் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் வந்து அது நாடக காலம் போல தான் வந்து நமக்கு வந்து தெரியும். கீர்த்தி சுரேஷ் வந்து வங்கியில் வேலை பார்ப்பவராக தேவதர்ஷினி அடிக்கடி வந்து சிரிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியஸான கதாபாத்திரத்தில் எம்எஸ் பாஸ்கர் வந்து கீர்த்தியின் அப்பாவாக ஜெயக்குமார், தமிழை தப்பாக பேசும் வங்கி மேனேஜரு, சரியாக பேசும் வங்கி பியூனு என சில கதாபாத்திரங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அருமையாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் ஒரு வீக்கெண்டில் போராடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுற சிரிக்கிற வைக்கிற ஒரு அருமையான நடிப்பு, அருமையான படம். இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 10க்கு வந்து 5.4 கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.